மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப நாளுக்கு பிறகு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தராகிய தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஜென்ரேஷ்னல் கர்ஸ், தலைமுறையின் சாபம், தலைமுறை பண்ணுற ஒரு சாபம். நம்ம வேதத்தில் பார்க்கலாம். யூத கண்ட்ரியில் ராஜாவாக இருந்த மனாசே, அவங்க பல விதமான பாவம் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதமான பாவம், அவ்வளோ ஈவில் காரியங்கள் அவங்க பண்ணாங்க. அவங்க பாலை வணங்கினாங்க, வேற அதுக்காக பலிபடம்லாம் கட்டியிருந்தாங்களாம். அவங்க அல்டர்ஸ் கட்டினாங்க. அதுக்கும் மேலே அவங்க என்ன பண்ணாங்க, விச் கிராஃப்ட், டிவினேஷன், அப்படி பல விதமான ஈவல், டார்க்னஸ், அதுக்கு அடிமையாக இருந்தது தான் மனாசே. ஆனால் என்னைக்கு அவங்கள ஏசப்பா ஒரு தண்டனை கொடுத்தாங்களோ அப்போ அவங்க மனம் திரும்பினாங்க. அவங்க இறந்த பிறகு ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆமோன் அவங்களோட மகன் வந்து ராஜாவாக ஆனாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அதே பாவத்தை பண்ணாங்க. ஆனால் அங்கே ரிப்பெண்டன்ஸ் இல்லை, மனம் திரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கூட இந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் இப்போ கூட நடந்துட்டுருக்கு. இப்போ கூட நிறைய பேர் நிறைய விதமான அடிக்ஷன்ஸ், நிறைய விதமான பாவத்தில் அடிமையாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் இன்னும் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, ஏசப்பா அவரோட சிலுவை, அவரோட ரத்தம், அவரோட நாம மூலமாக நம்ம எதுனாலும் கேட்டால் அவர் நமக்கு தருவாருன்ட்டு சொன்னாங்க. இன்னைக்கு கூட நம்ம அவர் நாமத்தில் இதை நம்ம பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இதை உடைக்கலாம். அண்ட் காட் இஸ் வில்லிங் டு பிரேக் தட் ஃபார் யூ. அப்பா ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த ஜென்ரேஷன் கர்ஸ்லேருந்து வெளியே வரணும். அண்ட் உண்மையிலே அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? கண்டிப்பாக தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை இந்த சாப கட்டிலேருந்து விடுவிப்பார். நீங்கள் ஜபிக்கணும். ஆல் யூ நீட் இஸ் ப்ரேயர். ப்ரேயர் வந்து நம்ம நார்மலாக ஏசப்பா என்னை இதுலேருந்து விடுவிச்சிருங்களா அப்படி ஜபம் இல்லாமல் ஒரு பவரோட, you need to have that power of the Holy Spirit while breaking this. So pray with power, okay? And I want to pray for you all. புல்ல இயேசு சுவாமி, ஜென்ரேஷனல் கர்ஸ்ல எஃபெக்டடாக இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸும் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இன்னைக்கு அதை பிரேக் பண்ணுங்க ஏசப்பா. In the name of Jesus, I speak in the name of Jesus. All the generation curse, all the sinful patterns are breaking completely in the name of Jesus. Completely in the name of Jesus. Thank you.